4.1ல ஒரு டசன் பனானாக்கு ரூ. 20னா 48 பனானாக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. ஒரு டசன் பனானா ரூ. 20 அப்படின்னா 48 பனானாக்கு எத்தனை ப்ரைஸ் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு டசனுக்கு 12 பனானா அப்படி இல்லையா இல்லையா நமக்கு தெரியும். அப்போ 48 பனானா அப்படின்னா எத்தனை டசன் இருக்கும்? டிவைடட் பை 12 கேன்சல் பண்ணால் 4. அப்போது 4 டசன். அப்போ 4 டசனுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. அப்படியே ஈக்குவல் பண்ணிக்க வேண்டியது தான். எக்ஸ் இங்கே போயிடும், 4 இங்கே போயிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20 × 4, எக்ஸ் ஈக்குவல் டு 80 ரூபா. அப்புறம் இப்போ 2 விஷயம் நடக்குது இங்கேயும். என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் டிக்கெட் ப்ரைஸு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 21 பேருக்கு 840 ரூபா ஆகுது அப்படின்னா 1680 ரூபா கட்டினா எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. 21 பேருக்கு 840 ரூபா அப்படின்னா 1680 ரூபா கட்டும் போது டிக்கெட் ப்ரைஸ் ஆகும்போது எத்தனை பசங்க உள்ளே போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. கோடு போட்டுங்க, ஈக்குவல் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். முதல்ல இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 84 ஆட் பண்ணால் 168 இல்லையா? அப்போ 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு ஆச்சுங்களா? இப்போ என்ன ஆகுது பாருங்கள். 21/x = 1/2 2 தான் இது. இப்போ 2 இங்கே போய்டும், எக்ஸ் இங்கே போய்டும். அப்போது 2 × 21 = x. அப்போ x = 42. இப்போ 42 பேர் பசங்க இருந்தாங்கன்னா 1680 ரூபா ஆகும். தேங்க்யூ.